முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன்கிறவர் இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நீசம். அஷ்டமம் அப்படின்னாவே ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளர்த்தம். இதனை நீங்களே வக்ரமா உக்ரமா பார்க்கிறதுனால் நீங்களே இதனை தூண்டிவிட போகிறீர்கள். நாம் அந்த நீச சுக்கிரன் காதல் மற்றும் காதல் உணர்வுகளில் நமக்கு ஏதோ ஒரு தோல்வியையும் ஒரு அவமானத்தையும் ஒரு தலைவலியும் நாம் நம்மளுடைய மூடை கெடுப்பது போன்ற ஒரு நிலைமையும் லவ் பார்ட்னரிடம் நமக்கு ஏற்படுத்திவிடும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. குழந்தைங்களை கொண்டு போய் டியூஷன்ல டிராப் பண்ணும் பொழுது, பிக்கப் பண்ணும் போது, குழந்தைங்களை மியூசிக் கிளாஸ்ல கொண்டு போய் விடும் பொழுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மை தூண்டிவிடும். அது எப்படி தூண்டும் அப்படின்னா, அப்படியே நம்மை ஒரு மன்மதன் போல், ஏதோ அவர்கள் ஒரு ரம்பா ஊர்வசி மேனகா போல் ஏதோ இந்திரலோகத்துக்கு அழைத்து செல்வது போல் நம்மை தூண்டிவிடும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டன், அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். கும்பராசிக்குண்டான பலனை பார்க்கும் பொழுது இங்கு பாதகாதிபதி சுக்கிரன் நீசம்ங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் பாக்யாதிபதியாகவும் சுக்கிரன் தான் வருகிறார். கும்பத்துக்கு அவர் பாதகாதிபதிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதை விட லக்னாதிபதிக்கு சுகஸ்தானாதிபதி நட்பு கிரகம் என்ற வரிசையில்
முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன்கிறவர் இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நீசம். அஷ்டமம் அப்படின்னாவே ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளர்த்தம். இதனை நீங்களே வக்ரமா உக்ரமா பார்க்கிறதுனால் நீங்களே இதனை தூண்டிவிட போகிறீர்கள். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு திரிகோணத்தில் செவ்வாய் அமருகிறது. இந்த திரிகோண செவ்வாய்ங்கிறவர் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்ப அது தொழில் ஸ்தானாதிபதியாக வருகிறார். அப்போ மனசுல ஆசை, ரொமான்டிக்கு, டேட்டிங்கு, இல்லைன்னா ஒரு அவுட்டிங்கு போன்ற பிளான் எல்லாம் போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் கடைசி நேரத்துல ஒரு ஆபீஸ் ஒர்க், பிரசன்டேஷன், டாக்குமெண்டேஷன், இல்ல முக்கியமான ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நாம் அந்த நீச சுக்கிரன் காதல் மற்றும் காதல் உணர்வுகளில் நமக்கு ஏதோ ஒரு தோல்வியையும் ஒரு அவமானத்தையும் ஒரு தலைவலியும் நாம் நம்மளுடைய மூடை கெடுப்பது போன்ற ஒரு நிலைமையும் லவ் பார்ட்னரிடம் நமக்கு ஏற்படுத்திவிடும். இதனால் என்ன ஆகும்னா அதுக்கப்புறமேட்டு மீட் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா திடீர்னு ஒரு மாதிரியான ஒரு மௌன விரதம், பார்ட்னர்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. 2 பேரும் பக்கத்துல உட்காந்து 2 பேரும் தனித்தனியா போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம அங்க போய் உட்காரணும்? வீட்டுல உட்காந்து தனியா நம்ம அந்த போனை பார்த்து கொண்டு இருக்கலாமே. செவ்வாயின் பார்வையால் கோபம் சின்ன விஷயத்தை பெருசாகி அந்த ரொமான்டிக் மூடையே ஸ்பாயில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு மாதிரி ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தின் விளைவு என்ன ஆகும் அப்படின்னா யாராவது நம்மை பார்த்து விடுவார்களோ, நம்மை கவனித்து விடுவார்களோ அப்படின்னு பாதியிலேயே அந்த உல்லாச பிளான் எல்லாம் கொஞ்சம் சொதப்பி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனா சொன்னால் அது ஒரு விதமான ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை நீங்களே தூண்டி விட்டிருப்பீர்கள். கொஞ்சம் கூடுதல் கவனம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்ணலாம்னா நீங்களே சுக்கிரனை பார்ப்பதால், அதுவும் நீச சுக்கிரன் என்பதால் நீங்க மட்டும் பார்க்காமல் உங்களுடைய சிஸ்டரோ யங்கர் பிரதரோ பார்ப்பார். மேலும் உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபரும் சேர்ந்து பார்ப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கைக்கு எட்டிச்சு பிரதர், எனக்கு அது வாய் கெட்டல, நான் இப்பொழுது ஒரு லவ் அஃபேர் வந்தது, அது நல்ல அஃபேர், நான் இதனை நாளைக்கு மேரேஜா கன்வெர்ட் பண்ணி என் லைஃபை ஸ்மூத்தா டிராவல் பண்ணலான்னு ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு போற சூழ்நிலையில் மிஸ் ஆகிவிட்டது, ஜஸ்ட் மிஸ் என்று நீங்கள் உணர்வீர்கள். இந்த சூழ்நிலை எல்லாம் குறிப்பாக உங்களுக்கு ஏற்படும். மேலும் திருமணம் ஆன பிறகு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பதை பார்த்தோம் அப்படின்னா வெளியில சொல்ல முடியாத ஒரு லவ் ப்ரப்போசல், வெளியில சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு லிவிங் டுகெதர், இதெல்லாம் நமக்கு கசக்கும். எப்படா நாம் இதிலிருந்து வெளியே வருவோம்? இதற்காகத்தானே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு வேக வேகமாக நாம் போனோம். இன்னைக்கு இதுல நம்ம ஏன் மாட்டிக்கிட்டோம்? வெளியில போறதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைக்கும். அது குறிப்பா உங்க ஆபீஸ் விஷயமாகத்தான் இருக்கும். எப்படின்னா எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சு, நான் இனிமே சென்னையில இல்லை, பெங்களூர்ல இல்லை, ஹைதராபாத்ல இல்லை, லண்டன் போறேன், ஆஸ்திரேலியா போறேன், இதோட நமக்கு இது பிரேக்கப்பு, டாட்டா பை பை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய இடங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மேலும் என்னன்னா புதிதாக உங்களிடம் பழகக்கூடிய நபர்கள் உங்களை தூண்டி விடுவார்கள். இந்த புதிதாக பழகக்கூடிய நபர்கள்லாம் நீங்க ஏதாவது ஒரு வெட்டிங்லயோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் ட்ரேடிங், டீலிங், கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதெல்லாம் இல்லை, கடன் வாங்குவது தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலோ இல்லைன்னா ஆபீஸிலோ, ஏன்னா சுக்கிரன் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், இப்போ அரசாங்க ஆபீஸு போகும் பொழுது வரும்போது, அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன்னா கடன் நோய் எதிரி, அப்போ பினான்சியல் வாங்குவது போன்ற இடங்களா இருந்தாலும், பிறகு செவ்வாயோடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய்ங்கிறது உங்களுடைய ஒர்க்
லக் ஸ்பாட் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது. செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. குழந்தைங்களை கொண்டு போய் டியூஷன்ல டிராப் பண்ணும் பொழுது, பிக்கப் பண்ணும் போது, குழந்தைகளை மியூசிக் கிளாஸ்ல கொண்டு போய் விடும் பொழுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மை தூண்டிவிடும். அது எப்படி தூண்டும் அப்படின்னா, அப்படியே நம்மை ஒரு மன்மதன் போல், ஏதோ அவர்கள் ஒரு ரம்பா, ஊர்வசி, மேனகா போல் ஏதோ இந்திரலோகத்துக்கு அழைத்து செல்வது போல் நம்மை தூண்டிவிடும். நாம் ஒரு லிமிட்டை தாண்டி போக மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சாட்டன். இந்த சாட்டனை குரு பார்க்கிறார். இப்போ குரு நம்மை நல்வழிப்படுத்துவார். தேங்க்ஸ் டு மிஸ்டர் குரு, தேங்க்ஸ் டு ஜூபிட்டர். ஏன் அப்படின்னா, நாங்கள் தடுக்கி விழுகாத அளவுக்கு நீங்கள் தான் ஒரு கவச்சம் போல் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பின்னாடி உணர்வீர்கள். இல்லைன்னா தடுக்கி விழுந்தவர்களை பார்த்து நீங்கள் உணர்வீர்கள். அப்பொழுதுதான் நிறைய நபர்களுக்கு இந்த வார்த்தையுடைய அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த காலகட்டங்கள்ல நம்ம நிறைய கடனை அடைத்து கொண்டிருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னும் நமக்கு அந்த 7.5 சனியுடைய கடைசி கொஞ்சம் ஒரு தாக்கம் என்பது இருக்கிறது. இப்போ சனி வக்ரம்ங்கிறது நமக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ரிலீஃப். அஷ்டம சுக்கிரன்கிறது காதல், காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்படி பார்த்தாலும் கஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிறதுல நாட் 1% கூட மாற்றம் இல்லை. மனதை அலைப்பாய விடாமல் யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு குரு வழிபாடு மேற்கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதுடன் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த பெண்கள், அத்தையை, சித்தி, மாமி, அண்ணி, அக்கா, இவர்களை எல்லாம், சின்னம்மா, பெரியம்மா, இவர்களை எல்லாம் சுக்கிரன் தான் குறிகாட்டுகிறார். இவர்கள்லாம் நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்பதற்கு முன் நாம் அந்த உதவியை செய்யும் பொழுது அதுவே ஒரு சுக்கிர பரிகாரமாக, சுக்கிர பிரீத்தியாக மாறி நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு நம்மை பத்திரமாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அவையெல்லாம் 1க்கு 2ஆக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும், சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல், காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10ஆக வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.